நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. கலை நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே டோட்டலா வந்து எல்லாத்தையுமே ஆப்போசிட்டா வச்சு ஓகேங்களா, மிஷின் கன் எடுத்து பட 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 படன்னு ஒரே ஒரு மனுஷன் தான் சுட்டாரு. அது யார் தெரியுங்களா? தலைவர் விஜய் அவர்கள். முதல் கோரிக்கையா என்னோட கோரிக்கை ஒன்று வைக்கிறேன். ஓகேங்க, இணுகோ இருதயராஜுக்கு வந்து அந்த இன்வெஸ்டிகேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஓகேங்களா, சீக்கிரமா அவருக்கு வந்து ஒரு நல்ல புழல்ல வந்து ஒரு இடம் வாங்கி தருமாறு தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். சொல்லதையும் செய்வாரு, சொல்லாததையும் செய்வாரு அப்படின்னு இருக்காரு. முதல் கோரிக்கையா வந்து பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே வந்து நம்ம உண்மைக்கு மாறாக பேசாதவங்கன்னு சொல்லி இந்த வடிவேல் ஜோக் வரும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொத்து மதிப்புன்னு சொல்லி இவங்க எல்லாம் அஃபிடவிட் போட்டாங்க. இந்த எம்பி எம்எல்ஏஸ் எல்லாம் அந்த அஃபிடவிட் எல்லாம் எடுத்துட்டு பாருங்களா, அதுக்கு மேல இருக்க சொத்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பினாமி டிரான்சாக்ஷன்ல டிவிஏசி வந்து அதை அட்டாச் பண்ணணும்னு நான் சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த பாலிடிக்ஸில் வந்து இந்த குட்டு கூச்சவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டு இவங்க எல்லாத்தையும் தூக்கினாவே போதும், நம்ம தமிழ்நாடோட கடன் வந்து அடைஞ்சு சர்ப்ளஸ் பட்ஜெட் போடலாம். இதுல விஜய் வந்து யாரோட ஓட்ட பிரிப்பாரு அப்படின்னு ரொம்ப ரொம்ப இதுவாகவே இருந்தது. திமுக ஓட்ட பிரிப்பாரா, அதிமுக ஓட்ட பிரிப்பாரா, ரெண்டு ஓட்டையும் பிரிச்சுட்டாரு. இதுதான் கலர் நிலவரம். இதுதான் ரெண்டு ஓட்டையும் பிரிச்சு. அது ரொம்ப பாதிக்கப்பட்டது. திமுக ஆட்சி இழந்துருச்சு, அதிமுக இன்னும் பேக்ல போயிடுச்சு. மூணாவதா திருப்பி இவங்க நாம் தமிழர் அது ஒன்றும் சொல்ல முடியாது. நாம் தமிழர் பாவம் அவர் ஃபுல்லா பயிற்சி எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு பாருங்க, அப்படின்னு சொல்லி பயிற்சி எடுக்காரு. ஓகேங்களா, நாம் தமிழருக்கு போட்ட ஓட்டு அந்த 3%, 3.4 அந்த ஓட்டுகள் வந்து ஆக்சுவலாக தாவேகாக்கும் வந்துருக்கணும். ஓகேங்களா, நான் சொன்னேன் 50% குறையும் சொன்னேன். இந்த மாதிரி வந்து 8% இருந்தது, பாதி வந்துடும் சொன்னேன். அதுக்கு கீழே வந்துருச்சு. புரிஞ்சுங்களா, அதுக்கு போட்ட ஓட்டுகள்லாம் மொத்தமாக வேஸ்டான ஓட்டுகள். அதாவது நேற்று டிவியில் பார்க்குறேன் சார், 2021 போட்டிருந்தாங்க, இவருக்கு 0 போட்டிருந்தாங்க. ஓகேங்களா, இப்போ டிஎம்கேக்கு வந்து டவுன் மார்க் போட்டிருக்காங்க, இப்போ தாவேகாக்கு வந்து அப் மார்க் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, கெயின் எவ்வளோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதே மாதிரி அதிமுகவுக்கும் டவுன் மார்க் போட்டிருக்காங்க. நாம் தமிழருக்கு மட்டும் எந்த மார்க்குமே போடல. ஏன்னா அப்பயும் அவங்க முட்டை, இப்பயே முட்டை, அப் டவுன் இதே வந்து கிடையவே கிடையாது. ஸோ மக்கள் தயவு செய்து நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நாம் தமிழரை வந்து அவர் கஷ்டப்பட்டு எல்லா டிவிலையும் பேசி எனக்குன்னு ஒரு காலம் வேணும்னு சொல்லி அதை போராடி பெற்றார். புரிஞ்சுங்களா, அந்த காலமே வேஸ்டான காலம் அப்படிங்கிறது வந்து மக்கள் வந்து நீங்களா நாங்களாம் சொல்லுவோம் 3 முனை போட்டி தான், 4 முனை போட்டி இல்லைன்னு சொன்னீங்க. நாங்களும் 5 முனை போட்டி கூட யோசிச்சோம், சசிகலா ராமதாஸ் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வேல்முருகன் 6 முனை போட்டி. நீங்க சொல்ல வேண்டியதான் சார், சொல்லு அப்படின்ற சும்மா தானே இருக்க கேள், அண்ணன் தானே இருக்கேன் கேளுன்ற மாதிரி தான். புதிய தமிழகம் வேற தனியா நினைச்சு அது 7 முனை போட்டி. அந்த மாதிரி நீங்க எல்லாம் சொல்ல வேண்டியதுதான். ஓகேங்களா, கலை நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே டோட்டலா வந்து எல்லாத்தையுமே ஆப்போசிட்டா வச்சு ஓகேங்களா, மிஷின் கன் எடுத்து பட 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 படன்னு ஒரே ஒரு மனுஷன் தான் சுட்டாரு. அது யார் தெரியுங்களா? தலைவர் விஜய் அவர்கள். அடி சுத்தி பட 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 படன்னு இயந்திரன் படம் பார்த்த மாதிரி எல்லாத்தையும் அடிச்சு தும்சம் பண்ணிட்டார். இது வரைக்கும் ஓகே. இதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஃபார்ம் நடத்துறதுன்றது ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம். நீங்களே சொன்னீங்க சரி, பல விஷயம் நீங்களே சொன்னீங்க. இத்தனை அமைப்பு போடணும் எல்லாமே நீங்கள் சொன்னீங்க. இதுக்கப்புறம் அமைச்சரவை இருக்குது, இது இருக்குது, சபா நிறையா இதில் விஷயங்கள்லாம் இருக்குது கவர்மெண்ட் கொண்டு போகிறதுன்னு. அப்போசிஷனில் வேறு 70 பேர் இருக்காங்க, ஆமாம் 60 பேருக்கு மேலே இருக்காங்க. இதை பார்த்து சரியாக கொண்டு போகணும் இல்லையா? அதை இல்லை ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அது நான் அவர்கிட்ட விஜய் அவர்கள்ட்ட நான் பார்த்தது ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு வழக்கறிஞர். ஓகேங்களா, எனக்கு மெடிக்கல் பற்றி ஏதாச்சும் தெரியுமா? மெடிக்கல் பற்றி ஓகேங்களா. ஸோ எனக்கு வந்து இப்போ நீங்கள் வேறு கேள்வி இன்ஜினியரிங் பற்றி கேட்டிங்கன்னா எனக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் வழக்கறிஞராக நான் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா இதனால் இதுதான் இருக்குன்னு சார் சொல்லுவோம். ஸோ எவ்ரிபடி கேன் நாட் லேர்ன் எவ்ரி திங். புரிஞ்சுக்கலாம், நீங்கள் அரசியல் நடத்த முடியுமா முடியாதான்னு கேட்டிங்களா, அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா a person should have the conviction to learn things. இப்போ நான் சாவர வரைக்குமே ப்ராக்டிசிங் அட்வொகேட் சார், சாவர வரைக்குமே கற்றுக்கிட்டு இருப்பேன். புரிஞ்சுக்கலாம், நான் அட்வொகேட் கிடையாது, ப்ராக்டிசிங் அட்வொகேட் தான். ஐ ஆல்வேஸ் டெல் ஐ எம் a ப்ராக்டிசிங் அட்வொகேட். புரிஞ்சுங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து நான் கற்றுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அவர் ஓப்பனாக ஒரு தலைவர் இதனால் இந்த விஜய்க்கு எப்படி தெரியும், எப்படி பண்ணுவான்னு, நானும் இப்போ கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றதில்ல. ஸோ உங்களுக்கு எப்போதுமே அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்டெப்த் அட்மினிஸ்ட்ரேஷன் போடுறத விட ஹவு டு மெயின்டைன் இட், ஹவு டு கைட் இட், ஹவு டு கவர்ன் தட் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹி அட்மிட்ஸ் இட் தட் ஐ எம் லேர்னிங்.
அப்படிங்கும் போது அந்த எண்ணமே வந்து he will take up this will take up the things to the good governance சார். இந்த கவர்னன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து விஜய் அவர்களுக்கு மேண்டேட் கொடுத்துருக்காங்க, தாவேக்காக்கு மேண்டேட் கொடுத்துருக்காங்கன்னா ஒரே ஒரு டேக்லைன் தான், ஓகேங்களா, கவர்னன்ஸ் வித்தவுட் கரப்ஷன். புரிஞ்சுங்களா, கான்ட்ராக்ட் வித்தவுட் கமிஷன். புரிஞ்சுங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட்டே இப்போ ரன் ஆகும். இந்த மாதிரி ஒரு நல்ல கவர்மெண்ட் ரன் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா எல்லா சேவைகளும் எல்லா மக்களுக்கும் நம்ம கொண்டு போய் சேர முடியும். இப்போ 108 இருக்கு, இப்போ 118 தான் அந்த மேஜிக் நம்பர்னு சொல்லுவோம் இல்லையா, 118க்கு அதுக்கு ஒரு 10 தான் ரொம்ப விஷயம் இல்லை. நமக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் ஏற்கனவே வாழ்த்து தெரிவிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க, பாசிட்டிவாக போகும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் கம்யூனிஸ்டும் விசிகாவும் வந்து பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஐ மீன் திஸ் திருமாவளவன் ஒரு வார்த்தை காலையிலே சொல்லியிருக்காரு, நேற்றே சொல்லியிருக்காரு, ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, நாங்கள் சொன்னதான் நடக்குது, தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தான் தேவை என்பதை மக்கள் உணர்ந்து, அப்ப உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கணும், மக்கள் உணர்ந்து விஜய் போட்டாரு. தமிழர்ல கூட்டணி ஆட்சி தேவைங்கிறத இவங்க தான் சொன்னாங்க. அப்ப திமுக உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கணும், அவங்க உணர்ந்து விஜய் ஓட்டு போட்டாங்க. ஏதோ ஒண்ணு சமாளிபிகேஷன் சார், எதையோ ஒண்ணு சொல்றாங்க, நீ எல்லாத்துக்கும் குத்தம் இப்ப என்ன பண்றது சார், எல்லாம் ஓகே, எல்லாம் அண்ணன் திருமாவளவன் தானே அப்படின்னு நம்ம விட்டுருணும். இப்போ மிக ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு இது என்னன்னா, இனிகோ விருதராஜ் வந்து தோத்து போனது. திருச்சி கிழக்குல வந்து அவர் வெற்றி பெறதுக்கான மாதிரியான, அப்போ ஸ்டாலின் முதல்வராக இருந்தப்போ அப்போ பிரச்சாரத்திலே சொன்ன வெயிட்டான ஒரு கேண்டிடேட்டு அப்படிலாம் சொன்னார். நாங்களாம் நினச்சோம் பெரம்பூரில் ஜெயிப்பார், திருச்சி கிழக்கு தோப்பான்ற மாதிரி தான் தகவல்லாம் வந்தது. நீங்கள் அப்பயே அடிச்சு சொன்னீங்க, பல்வேறு விஷயங்கள்லாம் சொன்னீங்க. அதை பற்றி அவருடைய தோல்வியை பற்றி என்ன சார்? அவர் தான் வெயிட்டான மனுஷனை வந்து திருச்சி பூமி தாங்க முடியலங்கிறதுனால அதனால் வெயிட்டை இறக்கி வச்சுட்டோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, எனக்கு இதில் வந்து என்ன ஒரு பெரிய ஒரு பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 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 இனிகோ இருதயராஜன்ற ஒரு பர்சனே வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளையடிச்ச காசை சேவ் பண்ணுறதுக்காக தான் ஹி ஹஸ் பிகம் அன் எம்எல்ஏ. அவர் வந்து எல்லாருமே எம்எல்ஏ ஆகி தான் கொள்ளையடிப்பாங்க, ஓகேங்களா. ஆனால் கொள்ளையடிச்ச காசை வந்து சேவ் பண்ணுறதுக்காக தான் வந்து இவர் எம்எல்ஏ ஆனாப்புல. இப்போ அவர் மேலே நாங்கள் போட்டிருக்க வழக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷமாக தூங்குற நிலைமை தான். ஏன்னா நாங்கள் போய் கேட்டோம்னா, சார் இன்வெஸ்டிகேஷன் சார், அண்டர் இன்வெஸ்டிகேஷன், ஏன்னா இவங்க கவர்மெண்ட் இருக்கும் போது ஒரு ஃபைலும் நவராது. இப்போ உங்கள் சேனல் வழியாக நான் கேட்டுக்கிறது, ஓகேங்களா, அவருக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கு புழலில் அவருக்கு ஒரு இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன், ஓகேங்களா. எங்கள் சொத்தை வந்து 5000 கோடி வரைக்கும் ஆட்டையை போட்டிருக்காரு, புரிஞ்சுக்கலாம். அந்த இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணி புரிஞ்சுக்கலாம், எந்தெந்த சொத்தனா விற்றாரு, என்னென்ன பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இந்த கவர்மெண்ட்டை ஃபஸ்ட்டு முடிவு எடுத்து, ஓகேங்களா. ஏன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு ஒரு சின்ன இஷ்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா, சொசைட்டி சொத்துன்றனால நாங்கள் ஸ்கீம் சூட்டு தான் போட முடியும். ஸ்கீம் சூட் போட்டோம்னா நான் சொல்லியிருக்கேன், 5000 கோடிக்கு நான் 150 கோடி ரூபா வந்து நான் ஃபீஸ் கட்டணும் கோர்ட்டில். இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்கிறதுனால நாங்கள் வந்து இப்போ ரிட் பெட்டிஷனும் ஏதோ நாங்கள் ஃபைல் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து சொசைட்டியோட சொத்து அப்படி. இப்போ ஹெச்ஆர்என்சினா நீங்கள் ரிட்டு போட்டுடலாம், எங்களுக்கு அது கூட பண்ண முடியாது, புரிஞ்சுக்கலாம். அப்படிங்கும் போது கிரிமினல் கேஸை வந்து கவர்மெண்ட் நடத்தலாம். இப்போ கவர்மெண்ட் மாறணுன்ற காரணத்தினால முதல் கோரிக்கையாக என்னோட கோரிக்கை ஒன்று வைக்கிறேன், ஓகேங்க. இனிகோ இருதயராஜுக்கு வந்து அந்த இன்வெஸ்டிகேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணி, ஓகேங்களா, சீக்கிரமாக அவருக்கு வந்து ஒரு நல்ல புழலில் வந்து ஒரு இடம் வாங்கி தருமாறு தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப ரொம்ப பரிதாபமான நிலைமையாக வச்சுருக்கீங்க. இல்லை சார், அவருக்கு ஒரு இடம் வேணும் இல்லை சார், வாழ்கிறவன் எல்லாத்துக்கும் ஒரு இடம் வேணும் இல்லை சார், அதனால தான் அவருக்கு புழலில் வாங்கி கொடுத்தாருன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறேன். பரவாயில்ல, திருச்சி கிழக்க பற்றி தான் உங்களுக்கு நிறையா பேசணும்னு நினச்சேன், நீங்களும் எக்ஸிட் போல்லாம் வந்துட்டு எக்ஸிட் போல்லாம் 125 டிஎம்கே ஜெயிக்கும்னு சொல்லும் போதும் அதுக்கும் நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தோமே. எக்ஸிட் போலுக்கும் நம்ம வந்து இது ஒரு போலியான கருத்து கணிப்பு தான், மெயின் ஸ்ட்ரீம் மீடியான விலை போய் விட்டார்கள் அப்படின்றத நம்ம வந்து அதை இல்லை முதல்ல இந்த எக்ஸிட் போல் என்னன்னா, ஆனால் எக்ஸிட் போல் வந்தது உடனே நம்ம பேசக்கூட வேண்டாம், ஏன்னா அதெல்லாம் பேசணும் இப்போதானே தெரியுது. அப்போ இதுதான் எக்ஸாக்ட் போல். எக்ஸாக்ட் போல் என்ன ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம அன்னைக்கே எக்ஸிட் போல் வந்து போய் எக்ஸாக்ட் போல் என்ன, எக்ஸாக்ட் போல் தான் அது. ஏன்னா ஏற்கனவே 2-3 இதுல இதே மாதிரி நடந்திருக்கு இல்லையா. போன தடவை மெஜாரிட்டி ஜாஸ்தியா வரும்னு பார்லிமெண்ட் எலெக்ஷன் மோடிக்கு சொல்லி நடந்தது. இப்போ கணிப்புகளையும் உடைச்சிட்டு இது வந்து பெரிய விஷயம். நீங்க இந்த வெற்றியை முதல்ல எப்படி பாக்குறீங்க? நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆக்சுவலாக வந்து தமிழ்நாடு மக்கள் வந்து தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்து இந்த மேண்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த வெற்றி வந்து மக்களின் வெற்றியாக தான் நான் பார்க்குறேன்.
மக்கள் வந்து ஒரு மாற்றத்துக்காக தான் இந்த 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 ஓட்டுகளை வந்து செலுத்தியிருக்காங்க. இன்றைக்கி வந்து பெரும்பான்மையான கட்சியாக இருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா 38.5% வாக்குகளை பெற்றிருக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோட ஒன்று சின்ன வருத்தங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து பார்த்திங்கன்னா 95% போல இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல மேண்டேட் வந்திருக்கும், புரிஞ்சுங்களா. அந்த அதை வந்து தடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாம்பாக்கத்தில் எப்படி நிறைய சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு ஊரில் அது கிளாம்பாக்கம் வந்து எல்லாருமே நிறைய பெரிய பஸ் ஸ்டாண்டுனால தெரிஞ்சு போச்சு. இப்போ எங்கள் ஊர்லனா வந்து பார்த்திங்கன்னா 5-6 பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், ஒரு ஏரியாவுக்கு ஒரு இடத்துல பஸ் ஏறுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து குறுகிய மக்கள் இருந்தனால தமிழ்நாடு முழுக்க வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து அன்றைக்கி பஸ் இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க, புரிஞ்சுங்களா. அதே வந்து இந்த போன திமுக ஆட்சியோட ஒரு சதி செயல் தான் நான் சொல்லுவேன். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம கிளியர் மேண்டேட் வந்து கண்டிப்பாக வந்து தாவேகாக்கு கிடச்சிருக்கும். ஐ மீன் மேஜர் மெஜாரிட்டியாக வந்திருக்கும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண நம்பர் வந்துலேருந்து கொஞ்சம் கம்மி தான். அப்படிங்கும் போது எனக்கு ஃபுல் மெஜாரிட்டி வரும்னு சொன்னேன். நான் ஃபுல் மெஜாரிட்டி வரும்னு நான் சொன்னேன். ஃபுல் மெஜாரிட்டி இல்லை, நான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 140 இல்லை 160 சீட்ஸ் வரும்னு சொல்லி நான் கன் பண்ணேன். அந்த விஷயத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ நான் தோல்வியுற்ற தொகுதிகள்னா நான் வந்து பார்க்கும்போது அங்கே ஃபோன் பண்ணி கேட்கும் போது அங்கே சில ஆலோசனைகள் நடத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஜென்ரல் பப்ளிக்கிட்ட கேட்குற போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்பா தாவேகாரனை வந்து திமுககாரங்க வாங்கிட்டாங்கன்னு சொல்கிற போது அது எனக்கு வந்து அதிர்ச்சி செய்திகளாகவும் இருக்குது, புரிஞ்சுங்களா. ஏன்னா சில இடத்துல வந்து காசை கொடுத்தும் வாங்குறாங்க, சில இடத்துல வந்து காஸ்ட்டை காட்டி அமைக்கியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம்னா நம்ம கேள்விப்படும் போது வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி தொகுதியில் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி எலெக்ஷன் அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா சில அமைச்சர்கள் சேர்ந்ததுக்கு ஜெயிச்சது காரணமே என்னன்னு கேட்டாங்க, தாவேகா சைடு போய் ஓட்டு கூட கேட்கல. ஓகேங்களா. இது வந்து மக்கள் வந்து 90% வந்து விஜய் வேலை பார்த்துட்டாரு. 90% வந்து யாருமே வந்து வேட்பாளர் இருக்குன்னா ஓட்டு போடல, எல்லாமே விஜய்க்கு தான் ஓட்டு போட்டாங்க, புரிஞ்சுங்களா. அந்த 10% வந்து நீங்கள் ஓட்டு போய் கேட்குற பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குல்ல. இந்த பூத்தில் இத்தனை ஓட்டு இருக்குது, இந்த இவங்களனா நம்ம அழைச்சிட்டு வரணும், இவங்கள்ட்டனா போய் பேசணும் அப்படின்றது ஒரு கடமை இருக்குது, வேட்பாளரோட கடமை அது. அந்த கடமையை கூட செய்யாமல் சில பேர் தூங்கிட்டு இருந்தாங்க, புரிஞ்சுங்களா. அதனால தான் வந்து அந்த தொகுதிகள் தான் இப்போ அந்த தொகுதியை தான் வந்து இப்போ திமுக வந்து வந்திருக்கு, ஓகேங்களா. அதுவும் ஆனால் டிஃபரன்ஸ் கம்மி, ஓட்டு டிஃபரன்ஸ் கம்மியாக டிஃபரன்ஸ் கம்மியாக தான் இருக்குது. அவங்கன்னா வேலை செஞ்சுருந்தாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா 160 சீட்ஸ் வந்திருக்கும், புரிஞ்சுங்களா. ஸோ அது எனக்கு வந்து தாவேகா தலைமை வந்து தோல்வியற்ற இடத்துலனா ரீஅனலைஸ் பண்ணி அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லி நான் ஏன்னா வி ஹாவ் டு கரெக்ட் அவர் மிஸ்டேக்ஸ். இந்த மாதிரி கருப்பு ஆடுகளில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து கட்சி நடத்த முடியாது. அப்படிங்கும்போது வி ஹாவ் டு கிளியர் அவர் மிஸ்டேக்ஸ். அப்படிங்கும்போது உண்மையான தோல்வி சில பேர்த்துக்கு நடந்திருக்கும், கஷ்டப்பட்டு கூட சில தோல்விகள் நடந்திருக்கும். ஆனால் நான் கேட்டதுலேருந்து இந்த தொகுதியில் இவங்க எப்படிப்பா ஜெயிச்சாங்கன்னா வந்து வேலையை பார்க்கல, இவனோட தம்பி, ஓகேங்களா, அவன் பார்த்தீங்கன்னா அந்த திமுகவில் அந்த அளவுக்கு கனெக்ஷனில் இருக்கிறான். அந்த அளவுக்கு இப்போ வந்து நம்ம அது தூத்துக்குடி இந்த ஆக்னஸை ஒரு லேடி வந்து காரணமாக இப்போ நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணாங்கல்ல, திமுகவோட கைக்கூலி அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை. ஆமாம். இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல கருப்பாடுகள் வந்து தாவேக்கால வேட்பாளராக கூட நின்றுருக்கு அப்படிங்கிறது தான் என்னோட இது. நான் ஏன் பேரை சொல்லலைன்னு கேட்டிங்கன்னா எனக்கு கிளியர் ஃபேக்ட்ஸ் கையில் வரல, வந்துச்சுன்னா அந்த பேரையும் சேர்த்து சொல்லிடுவேன். இதை வந்து ஈஸியாக வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணலாம், என்ன அந்த இடத்துல இப்படி வேலை பார்த்துருக்காங்க, ஏது வேலை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். தாவேகா தலைமையை வந்து தன்னை கரெக்ஷன் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம சுட்டி காட்ட வேண்டிய வேலையும் நம்மள்கிட்ட இருக்குன்றதுனால. நீங்கள் கட்சிக்காரர் கிடையாது இல்லை. நான் இன்னொன்று வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து நல்லது என்ன நினைப்போம், நம்ம பிள்ளைங்க தப்பு செஞ்சிச்சுன்னா நம்ம தப்பை திருத்திக்கணும். மிஸ்டேக்ஸ் வில் ஹேப்பன், புரிஞ்சுங்களா. அது திருத்துறதுக்கான ஒரு இதாக தான் வந்து நான் சொல்லுவேன். கட்சிக்காரனா இருந்தாலும் இதை செய்யணும்னு சொல்லுவேன், புரிஞ்சுங்களா. அதனால வந்து இதை வந்து தாவேகா திருத்திக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இன்னும் நீங்கள் வந்து ஒரு 50,000 போஸ்ட் போட வேண்டியது இருக்குது, புரிஞ்சுங்களா. இப்போ வந்து 50,000 போஸ்ட்னா ஐ மீன் இன்க்ளூடிங் திஸ் கவுன்சிலர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன், ஓகேங்களா. கவுன்சிலர் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கரெக்டான பர்சன் ஐடென்டிஃபை பண்ணணும். நான் அதான் உங்களுக்கு சேனல் வழியாக ஒரு கோரிக்கை வைக்கிறேன். விஜயனா உங்களுக்கு நிறைய க்ரௌட் இருக்குது, ஓகேங்களா. கரெக்டான பர்சன்லாம் மட்டும் தயவு செய்து அட்வைஸ் இது பண்ணுங்க. இது வரைக்கும் எப்படி ஒன்றா இருந்திருக்கலாம், இன்னும் பொறுப்புகள் ஜாஸ்தியாக இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பில் போடுறவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக வந்து செக் பண்ணி தயவு செய்து வந்து அவங்களுக்கு கொடுங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி கமிஷன் போடணும், பிபி போடணும், ஜிபி போடணும், ஏஜி போடணும், எல்லாமே இருக்குது. எல்லா பொறுப்புகளும் வக்கீலெல்லாம் கவர்மெண்ட் அட்வொகேட்ஸ்னு அப்பாயின்ட் பண்ணணும், புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வந்து SC/ST கமிஷனுக்கு போடணும், அந்த மாதிரி அவங்க பேனல் க்ரியேட் பண்ணணும். அது பண்ணும்போது இந்த 50,000 பதவிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக போடுங்க அப்படிங்கிறது தான் என்னோட கோரிக்கை.
திமுக காரங்களை சேர்த்துறாதீங்க தெரியாம. அதுதான் நானும் சொல்றேன். இல்ல நிறைய கருப்பாடுகள், நிறைய திமுக காரங்கள் வந்து தாவேகா கூட இருந்து குழி பொறிக்கிறாங்க அப்படிங்கிறத நான் மெசேஜை கொண்டு போறேன். இது வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்ணி அவங்க கட்சியிலேருந்தே அவங்க நீக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கோரிக்கை. இந்த கிரவுண்ட் ஒர்க் பற்றி நிறைய விமர்சனம் இருந்தது எலெக்ஷனுக்கு முன்னாலே. நீங்கள் சொன்ன மாதிரி வேட்பாளர்கள் வர்றதுக்கு போல செலவு பெருசாக ஒன்றும் பண்ணலை. அவர் விஜய் அவர் வந்து டோட்டல் ஆல்ரவுண்ட் தொகுதி அவர் வந்து பிரச்சாரத்துக்கு வரல. நமக்கே தெரியும், ஒரு 5 தொகுதி, நம்ம மொத்தமாக 11 தொகுதி தான் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். டிஸ்ட்ரிக்டாக பார்த்தா டிஸ்ட்ரிக்டாக பார்த்தா தொகுதியாக போக முடியாது, டிஸ்ட்ரிக்டாக தான் போயிருக்கு. அப்படி அப்படிங்கிறத மீறி இந்த ஓட்டு எப்படி வந்து சேர்ந்ததுன்னு நினைக்கிறீங்க சார்? இன்னைக்கு வந்து மக்கள் வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க சார். அதாவது அவர் போலன்னு நீங்கள் சொல்லாதீங்க, ஓகேங்களா? அவருக்கு பர்மிஷன் கொடுக்கலன்றது தான் மக்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் அதை வந்து இவ்வளோ இடையூறு ஒருத்தருக்கு கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரை வரவேற்றுட்டாங்க. அனுதாபமாக மாறிடுச்சு. இல்லை, அனுதாபமாக இல்லை, மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுதான் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னு நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா? இப்போ நம்ம பேசுகிறோம், ஓகேங்களா? எனக்கு வந்து ஒருத்தன் சொன்னான், நீ 4ஆம் தேதி நைட்டு உன் வீட்டில் தூங்க மாட்டாடா அப்படின்னா, புரிஞ்சுங்களா? அப்படின்னு நம்மள்ட்ட அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே மிரட்டலில் பார்க்குறவங்க தான் எல்லாமே பண்ண. 5ஆம் தேதி நேரம் வரைக்கும் அந்த தூங்கி இருக்க மாட்டான். இல்லை, நேற்று நைட்டுன்னா நான் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்தேன். நீ தூங்க விடலை, என் ஃபோனை எடுக்கல. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு விதத்துலையும் இப்போ நடுவில் ஒரு சில விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 15 நாள் வந்து நான் வந்து எந்த வீடியோவுமே போடல, ஓகேங்களா? அந்த சிபிஐ கோர்ட் கேஸ் நடக்கும் போதுனா வந்து நான் பேசினப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் செத்து போயிட்டேன்னு சொல்லி பரவிட்டாங்க. அதாவது என்னோட வாட்ஸ்அப் வந்து வேலை செய்யல அன்னைக்கு. அது எப்படி வாட்ஸ்அப் வேலை செய்யாமல் போச்சுன்னு எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டேது. அதுக்கப்புறம் நான் வாட்ஸ்அப்புக்கு மெயில்லாம் போட்டு தான் அந்த வந்து ரிலீஸ் ஆச்சு. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ண என்ன மச்சான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு நான் ஃபோன் எடுத்தோடனே வேறு மாதிரி பேசினாங்க. அப்படிங்கும்போது அது நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். நைட்டு ஃபுல்லாக அது ஃபஸ்ட்டு 2 ஃபோன் நம்ம சிரிக்கிறோம், நான் பேய் தான் பேசுகிறேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் 2 ஃபோன். ஆனால் தொடர்ந்து ஃபோன் வர ஆரம்பிச்ச உடனே பார்த்தீங்கன்னா என் மனைவியும் எங்கள் அம்மானா வந்து என்ன தேவையில்லாமல் நீ இந்த வேலையை பார்க்க போகிற, நீ பாட்டுக்கு கோர்ட்டுக்கு போகிற, நீ பாட்டுக்கு நீ சம்பாதிக்கிற, நீ என்னத்துக்கு இது பண்ணுற அப்படின்னு என்ன ஒரு 15 நாள் வந்து எந்த இன்டர்வியூமே கொடுக்க விடாமல், எந்த வேலையுமே பார்க்க விடாமல், அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன ரீதியாகவே ஒருத்தனை அமுக்குறாங்க. இது எப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மிரட்டலாக இருக்குது பாருங்க. ஏன்னா இப்போ நான் சிபிஐக்காக நிறையா பேசிகிட்டு இருந்தப்ப இந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தல் வந்துச்சு. அதுக்கப்புறம் சரி ரைட்டு அப்படி இப்படின்னு சொல்லி கூல் பண்ணிவிட்டு கிறிஸ்மஸ்னால் முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னா இல்லை இப்படின்னா பேச மாட்டோம், அதனால் விடுமா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் நான் வந்து பேச ஆரம்பித்தேன். அந்த மாதிரி நம்ம குடும்பமே நம்மளை வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு வந்து எனக்கே ஒரு நெருடல் நடந்துச்சு. அப்படிங்கிறது தான் வந்து நடக்கும்போது விஜய் அவர்கள் எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, கட்சிக்காரங்கன்னா எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கன்றதை பாருங்கள். அந்த கரூர் இஷ்யூ கூட இவருக்கு எதிராக திரும்பும் அப்படின்னு தான் நினச்சாங்க இல்லையா? ஆமாம். இது ஆக்சுவலாக வந்து அந்த கரூர் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் எப்போவுமே நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னது வந்து அப்படியே வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு, அதனால் நான் தப்பிச்சேன். உண்மையிலே நான் சொல்கிறேன், கடவுள் இருக்கான் குமார் அப்படிம்பாங்களா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்லு இங்கே போட்டதாக இருக்கட்டும், இந்த சிங்கிள் ஜட்ஜு வந்து பில்லை வந்து எடுத்துருக்கக்கூடாது, இது வந்து இந்த மெட்ராஸ் பிரின்சிபல் சீட்டுக்கே வராது, இது வந்து திஸ் மேட்டர் ஹாஸ் டு பி டேக்கன் பிஃபோர் மதுரையில் வந்து அவர் இந்த மாதிரி கொடுத்துருக்காரு, பழைய இதோட சேர்த்து நடத்துங்கன்னு சொல்லி மெட்ராஸ்க்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. அதை வந்து ஜஸ்டிஸ் தண்டபாணி அதில் ஆர்டர் போட்டுருந்தார். இங்கே வந்து ஜஸ்டிஸ் செந்தில்குமார் போட்ட ஆர்டர் வந்து அவர் இல்லை இந்த மேட்டரை ஹியர் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லி சொன்னேன், புரிஞ்சுங்க. அப்போன்னு வந்து நான் டெய்லி வந்து நான் கோர்ட்டுக்கு போயிட்டுருக்கேன், அதே ஜட்ஜிட்ட உட்காடுறேன், நான் அதே ஜட்ஜிட்ட தான் ஆர்டர் கேட்குறேன். அப்படிங்கும் போது அதெல்லாம் வந்து நீ வந்து தேவையில்லாமல் இப்படி பேசிட்ட அப்படி பேசிட்டேன்னு சொல்லி கோர்ட்டில் எனக்கு வந்து நிறைய விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. ஆனால் அதை பற்றி நான் லீகலாக பேசினேன். ஐ ஹாவ் ஆல் ரைட்ஸ் டு டாக் அபவுட் அ ஜட்ஜ்மெண்ட், புரிஞ்சுங்களா? ஸோ ஐ வில் ஸ்பீக் அபவுட் இட் அப்படின்னு. பட் அதே ஒரு விஷயம்தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் நடந்துச்சு. சுப்ரீம் கோர்ட்டில் நடந்ததுனால இந்த சுப்ரீம் கோர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு கடவுளோட, அதாவது சில மேட்டர்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே சொல்லுவோம், நம்மள மீறி ஒரு சக்தி வந்து நமக்கு உதவி செஞ்சுருக்கு அப்படின்ற மாதிரி. என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஜட்ஜு வந்து கேட்ட கேள்விக்கு தான் இவங்க விஜய் சைட்லேருந்து அந்த ஆர்குமெண்ட்ஸ் நான் பார்த்துட்டு இருக்கும் போது கூட பார்த்தேன்.
இவங்களும் நல்லா ஆர்கியூ பண்ணாங்க. வந்து அதோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜட்ஜு வந்து எப்படி இதை ஹியர் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க அப்படின்றத வந்து அந்த ஜட்ஜே கேட்டவுடனே ரிஜிஸ்டருக்கு வந்து இங்கே போட்டு தே ஷுட் டெல் மீ இன் வாட் பேசிஸ் திஸ் கேஸ் ஹஸ் பீன் அசைன் டு ஸோ ஜட்ஜ் வந்து வெக்கேஷன் கோர்ட்டு அப்படின்னா சொல்லி கேட்டிருந்தது வந்து எனக்கு ரொம்ப இது. அது வந்து சிபிஐ இப்போ விசாரணை இருக்குது. ஆனால் சிபிஐ வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து நம்ம அது வந்து இண்டிபெண்டன்ட் பாடின்னு சொன்னால் கூட அது யூனியன் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்கும், புரிஞ்சுங்களா. ஆனால் இந்த கேஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் பீன் இண்டிபெண்டாக வந்து இட் ஹஸ் பீன் மானிட்டர்ட் பை எஸ்ஐடி. தட் எஸ்ஐடி ரிப்போர்ட்ஸ் டு சுப்ரீம் கோர்ட் ஆன் மந்த்லி பேசிஸ். அப்படிங்கிறதுனால இதில் எந்த விதமான இன்வால்மெண்ட்டும் இல்லாதனால தான் நிறைய உண்மைகள் நமக்கு வர ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா. எப்படி இந்த போஸ்ட்மார்ட்டம் இவ்வளோ ஷார்ட் ஸ்பேனில் பண்ணீங்க அப்படின்றதுனா வந்துச்சு. ஒன்று எல்லாத்தையும் மேரின்னு ஒன்று சொல்கிறேன் சார். நம்ம வீட்டிலே ஒரு இலவு நடந்துச்சுன்னா அந்த கடவுளை கூட நம்ம திட்டுவோம். ஓகே, நீனா நல்லா இருப்பியா, என் வீட்டில் இலவு விழுந்துருச்சு அப்படின்னு. 41 குடும்பமும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு சப்போர்ட்டாக பேசினாங்க பாருங்கள். அதுதான் வந்து இட்ஸ் எ கிரேட் 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 தட் இஸ் அ குட் சோல். விஜய் இஸ் அ குட் சோலுங்கிறதுக்கு இது உன்னே தான் சார் அத்தாச்சு. ஆனால் அந்த விமர்சனம் என்ன வந்ததுன்னா, அவர் அந்த ஸ்பாட்டில் அவர் இல்லை, அவர் நிற்கலை, பயந்துட்டாரு, ஒரு அரசியல் கட்சி தலைவருக்குரிய இது இல்லை அப்படிங்கலாம் எலெக்ஷனில் இம்பேக்ட் ஆகும் சார். நான் ஒன்று சொல்கிறேன் சார். பர்மிஷன் வாங்கிட்டு நீங்கள் வந்தீங்க, அது அப்பயே நான் வந்து இதை டிஸ்பியூட் பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா, பர்மிஷன் வாங்கிட்டு வந்ததுக்கே இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்கிறேன். நான் திரும்ப பர்மிஷன் வாங்காமல் அந்த இடத்துக்கு போய் திரும்ப இன்னொரு க்ரௌடு வந்து திரும்ப என்னாச்சும் ஒன்று ஆயிடுச்சு. ஏன்னா இது வந்து 41 பேர் கொல்லப்பட்டார், புரிஞ்சுக்கலாம். நான் இன்னுமே நான் சொல்கிறேன் சார், திஸ் ஹஸ் பீன் அ மேன் பிகைன் திஸ் இஸ் செந்தில் பாலாஜி. ஹீ வில் பி பிகைன் பார்ஸ், புரிஞ்சுங்களா. ஹீ வில் பி பிகைன் பார்ஸ். சிபிஐல அவரையும் கூப்பிட்டுருக்காங்கன்னா அப்புறம் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அதில் தொடர்பு இருக்கிறத ஸ்மெல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னோட இது. ஒன்றும் இல்லை சார், அவ்வளோ பெரிய க்ரௌடில் நீங்கள் பாம்புன்னு கற்றுனீங்கன்னாவே போதும் சார். பதட்டம் ஆயிடுச்சு, க்ரௌடு அங்கிட்டு இங்கிட்டு மாப் ஆயிடுச்சுனாவே போதும். அந்த ஆம்புலன்ஸ் வந்துச்சு, அந்த ஆம்புலன்ஸ் எந்த வீட்டுக்கு வந்துச்சு, யார் புக் பண்ணா, இதோட ரிசல்ட்ஸ்னால் வந்து நான் ஒரு லே பர்சனாக சார் நம்ம கேட்கும் போது, இந்த இன்வெஸ்டிகேஷன் எடுக்கும் போது நம்ம இதெல்லாம் கேட்போம். ஓகேங்களா. அதில் நான் ஒரு கிராஸ் எடுத்தேன்னா நான் எதனா கேட்பேன். இந்த ஆம்புலன்ஸ் வந்துச்சு, அந்த ஆம்புலன்ஸ் யார் புக் பண்ணால், எந்த வீட்டுக்கு போச்சு, எந்த பேஷண்ட்டை பிக்கப் பண்ணீங்க, எந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணீங்கன்னு கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன். எதுக்குமே பதில் இல்லை, புரிஞ்சுங்களா. செருப்பு எரியப்பட்டுச்சு வந்து விஜய்க்கு வந்து ஏன் வந்து செருப்பு எரியணும்? அவர் ரசிகர்கள் எங்கேயாச்சும் செருப்பு எரிஞ்சிருக்காங்களா? அப்படிங்கும் போது ஏன் செருப்பு எரியணும்? அந்த செருப்புகள்லாம் ஒரே மாதிரி இருந்துச்சு. அது வரைக்கும் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா ஒரு மேட்ரு பேசுறதுக்கு முன்னாடி அதெல்லாம் நம்ம யோசிக்கணும் சார். ஓகேங்களா. தண்ணி பாட்டிலுக்காக வனச்சா செருப்பு எறிவானா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஸோ இது எல்லாமே ப்ரீ பிளான்டாக இது நடந்த ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். அதை வந்து மக்கள் உணர்ந்தாங்க அப்படின்றதுனால தான் வந்து கரூர் விஷயம் வந்து அவருக்கு வந்து நம்ம எக்ஸ்-சிஎம்க்கு பேக் ஃபயர் ஆகி அவர் சீட்டை விட்டு கழட்டிடுச்சு. இப்போ அதுக்கு தான் வரேன். அடுத்து சென்னை வந்து திமுகவோட கோட்டை அப்படிதான் சொல்லுவாங்க. அதில் தாவைக்கா போட்டுச்சு ஓட்டைன்ற மாதிரி ஆகிப்போச்சு. 16ல் 2 சேகர் பாபும் இவர் மட்டும்தான். என்ன கேட்டீங்கன்னா அந்த கோட்டையே இப்போ வந்து நம்புது. இதில் சென்னையை மட்டும் ஏன் சேர்க்குறீங்க? ஓகேங்களா. மொத்தமாக இவங்க பண்ண வேலைங்க சார். ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, இபி, கரண்ட்டு எல்லாத்தையும் இது பண்ணி மக்கள் எல்லாம் திண்டாட விட்டாங்க. ஓகேங்களா. 6 சென்டிமீட்டர் மழை பெஞ்சதுக்கே இவங்க 4000 செலவு பண்ணேன்னு சொன்னாங்க. ஓகேங்களா. எல்லாத்து வீட்டு வாசல்லையும் தண்ணி நின்றுச்சுங்களா? ஒரு வாட்டி நீங்கள் கார் வாங்குவீங்களா? ஒரு வாட்டி நீங்கள் பைக் வாங்குவீங்களா? அந்த சர்வீஸுக்குன்னா நம்ம எவ்வளோ செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. பிரிட்ஜெல்லாம் போய் எவ்வளோ இதாகிடுச்சு. அங்கே பிரிட்ஜில் வந்து ஃபைன் போட்டாங்கன்னா 4 நாளைக்கு சேர்த்து ஃபைன் வாங்கிக்கோங்கிறான் ஒருத்தன். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மக்கள் வெறுத்துட்டாங்க. அதனால நான் சொன்னேன் 20% மேலே வந்து வாக்குப்பதிவு வந்து ஆகும்னு சொல்லியிருந்தேன். அது நடந்துச்சு. ஓகேங்களா. 25% கிட்ட வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து போல் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா நீங்கள் சொல்கிறதுக்கு தான் எஸ்ஐஆர்னால தூக்கினதுனால நிறைய காரணங்கள்லாம் சொல்லப்படும். இல்லை அதுதான் அவங்க எஸ்ஐஆர் சொல்லுவாங்க. ஏன் சார் எக்ஸிட் போல் சொல்லுவாங்க, எல்லாமே சொல்லுவாங்க. ஓகேங்களா. போன வாட்டி பதிவான வாக்குகளுக்கு மேலே வந்து 27 லட்சம் வாக்குகள் பதிவாயிருக்கு. நீங்கள் நம்பர்ஸ்லவே பேசிக்கலாமே, நீ பர்சன்டேஜை விட்டுருங்களேன், புரிஞ்சுங்களா. நம்பர்ஸே நீங்கள் பேசுங்க. நம்பர்ஸ்லேயே நீங்கள் பேசுனீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா தானே பதிவாயிருக்கு வாக்குகள் அப்படிங்கிறத நான் பதிவு செய்கிறேன். 10 சீட்டுக்கு மேலே வாங்கலைன்னு நான் அரசியலே பேச மாட்டேன்னு சொன்னார். அதான் போட்டு இருக்காங்க காலையிலேருந்து நேற்றுலேருந்து தான் போகிறேன். இல்லை சார், அவர் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அதான் சொன்னாங்க, சில பேர் சொன்னாங்க இப்போ வந்து மாற்றி பேசுகிறான், அப்படி சொல்லலை இப்படி சொல்லலை அப்படின்னு. இதெல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். ஓகேங்களா. வாய் இருக்குங்கிறதுக்காக பேசக்கூடாது. இப்போ வந்து ஒருத்தனும் மெசேஜ் அனுப்புகிறான், ஒருத்தனும் கேவலமாக துப்புறான், புரிஞ்சுங்களா. அப்படிங்கும் போது என்னன்னா, அதாவது அஸ் அ ஜேர்னலிஸ்ட் வாட் யூ ஹாவ் டு டூ இட். ஓகேங்களா. நான் எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் ஒன்று சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, தயவு செய்து பத்திரிகையாளங்க ரிப்போர்ட் பண்ணுங்கள்.
புரிஞ்சுக்கலாம். பத்திரிகைக்காரங்க வந்து டோன்ட் சப்போர்ட் அ பர்சன், தென் டோன்ட் டெல் யுவர் செல்ஃப் அஸ் அ ஜேர்னலிஸ்ட். புரிஞ்சுக்கலாம். நான் இன்னைக்கு கேட்டிங்கன்னா, நான் இன்னைக்கு வந்து நான் வழக்கறிஞராக இருக்கிறேன். நான் ஒரு சைடுக்கு தான் பேசுவேன் சார், ஓகேங்களா. நான் ஒரு சைடுக்கு தான் பேசுவேன், இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். நான் ஒரு சைடுக்கு தான் பேசுவேன் அப்படின்னு ஐ அட்மிட் இட். புரிஞ்சுக்கலாம். நீ பத்திரிகையாளர் வாட் யூ ஹேவ் டு டு இட். நீ எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்ணணும். திமுக பண்ணாலும் ரிப்போர்ட் பண்ணணும், தாவேகா பண்ணாலும் ரிப்போர்ட் பண்ணணும், செய்திகளை சொல்லணும். ஆமா, செய்திகளை சொல்லணும். அவ்வளவுதான் பண்ணும் வழிய. இன்னைக்கு இந்த விவாத மேடையிலன்னா நீங்க பாத்தீங்கன்னா அந்த பத்திரிகைக்காரன்னு போட்டு உட்காந்துருப்பாங்க. உனக்கு என்ன வேலை? அவங்க கொடுக்குற முட்டை பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் சார். இந்த பத்திரிகையாளர்னு போட்டுட்டு பத்திரிகையாளங்க வந்து முட்டு கொடுக்குறாங்க பாருங்க. அதாவது இன்னைக்கு நீ வந்து திமுகவுக்கு பேசு, நாளைக்கு அதிமுகவுக்கு பேசு, நாளைக்கு தாவேகாக்கு பேசுற அப்படின்னு சொன்னா ஓகே. இப்போ சில பத்திரிகையாளங்கன்னா வந்து பாயிண்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கட்சிக்கு பேசுகிறாங்க பாருங்க. அவங்க ஏன்னா பத்திரிகையாளனே கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், தயவு நேற்றுலாம் உங்களெல்லாம் சாபம் விடுறேன், நல்லா இருக்க மாட்டீங்க, சாம்பலை கரைச்சி ஊற்றுறேன், மண்ணை கரைச்சி ஊற்றுறேன் சார். அவங்களுக்குலாம் வேற பொழப்பே கிடையாது சார், புரிஞ்சுங்களா. இப்போ இந்த ஆட்சி இல்லைன்னா அவனா சோத்துக்கு என்ன பண்ணுவான்? இப்போ நீங்கள் என்ன சோத்துக்கு என்ன பண்ணுவான்? அவன் அப்படி தான் பேசுவான். இப்போ ஒன்றும் இல்லை சார். இப்போ நீங்கள் ஆஃபீஸ் வரீங்க, ஆஃபீஸ் எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது. நாளைக்கு நான் நேராக போய் கேஸ் நடத்துவேன், எல்லாம் பண்ணுவேன். எனக்குன்னா வந்து பொழப்பு இருக்குது, புரிஞ்சுங்களா. அவனுக்குன்னா என்ன இருக்குது? அவன் சோத்துக்கு என்ன பண்ணுவான்? புரிஞ்சுங்களா. அதுவும் அண்டா மாதிரி வந்து வயிறை வளர்த்துட்டான். அந்த அண்டாவில் எதையாச்சும் தூக்கி போட்டே ஆகணும். அவன் வயிறை வந்து சாபம் தான். ஐடிக்கா நல்லா இருக்க மாட்டான், உள்ள நல்லா இருக்க மாட்டான், மண்ணா இப்போ நீ சாம்பலா. இந்த பாரதிராஜா படத்துல ஒரு அம்மா வந்து புளிவி தூத்து பாருங்க, அந்த மாதிரி ஒரே தூத்து தான். எரியிற அந்த வயிறுல நீங்க அண்டாவை எடுத்து வச்சீங்கன்னா பிரியாணியே பண்ணலாம். அவனை படுக்க வச்சு மேல அண்டாவை தூக்கி வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரியாணியே பண்ணலாம். அவ்வளோ வயிற்றுச்சலோட இருக்கான். அந்த பொழப்புக்கு போனதுனால மட்டும்தான் இதுக்காக நான் அப்பா சந்தோஷமா படுறேன் கொஞ்சம். அப்பா இதனால அது கொஞ்சம் போச்சே போட்டு ரொம்ப பாடாப்படுத்திட்டு இருந்தாங்க சோசியல் மீடியால, ரொம்ப பாடாப்படுத்துறாங்க. நீங்க சொல்ற மாதிரி விவாத மேடையெல்லாம் என்ன நினைக்கிறோன்னா இல்லை நான் மோரலஸ் வந்து விவாத மேடைன்னா இப்போ போகிறது என் வீட்டில் கூட விரும்ப மாட்டுறாங்க. ஏன்னா தே டசன்ட் ஹாவ் தட் கேலிபர்ன்ற மாதிரி நம்ம வந்து இப்போ யார் என்னன்னு கேட்டு இப்போ என்னன்னு சில இடத்துல வந்து நம்ம போக வேண்டிய நேரம் இருந்தாச்சுன்னா இப்போ நெறியாளர் கூப்பிடுவாங்க, அங்கே கூப்பிடுவாங்க, சார் நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு. அதுக்காக வந்து அப்பப்போ நம்ம அவங்களோட அப்படிதான் புது வார்த்தையெல்லாம் கிடைக்கும். இல்லை சார், அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று ஒரு விவாத மேடையில் நான் பார்க்குறேன், ஓகேங்களா. ஒரு மூத்த வழக்கறிஞர் அவர், அதாவது சீனியர் அட்வொகேட்டாக டெசிக்னேட்டட் பை த ஹைகோர்ட். அவர் கருத்தை சொல்கிறாரு, ஓகேங்களா. அதுக்கு ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா அவரை போய் பேசலாம். ஒரு சீனியர் அட்வொகேட்டு. அதை தான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு வக்கீல் வந்து நாங்கள் வந்து ஒரு பாயிண்ட்டாக நாங்கள் பேசுகிறோன்னா திஸ் இஸ் மை ஆர்கியூமெண்ட், ஓகேங்களா. அதுக்கு நீ பார்த்தியா, நான் பார்த்தேன், நான் ஒருத்தன் பேசுகிறான். எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது இவருனா போவே கூடாது இந்த விவாத மேடைக்கு அப்படின்ற ஒரு. நீங்கள் சீனியர் அட்வொகேட்னா உங்களுக்கு ஏதாவது ஹைகோர்ட்டில் இது பண்ணி பண்ணிருக்கணும் உங்களுக்கு சொல்லலாம். அவங்களுக்கு யாரும் மூத்த பத்திரிக்கையால் போட்டுக்க வேண்டியதானே, இதில் என்ன இருக்குது? சும்மா தானே கழுத சும்மா தானே இருக்கு போட்டு போடுறது. யார் உங்களுக்கு வந்து யாரு டெசிக்னேட் பண்ணுறாங்கன்னு தெரியல. எத்தனை பத்திரிக்கையில் வேலை பார்த்து போகிறாங்க ஓடு சும்மா இருக்கிறது. சேனலும் ஜாஸ்தியானதுனால பேசுறதுக்கு ஆள் வேணும். ஆமா, அதனால முத்தனை கத்திரிக்கான வேணா போடலாம். ஸோ எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சேனல்ஸ்லனா வந்து இதை என்டர்டெயினே பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ ஆனால் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க சார். நீ என்ன தான் பேசினாலும் என்ன தான் செஞ்சாலும், புரிஞ்சுங்களா, நாங்கள் செய்கிறது தான்ப்பா செய்வோம். துட்டெல்லாம் குத்தாங்க, வாங்கி எல்லாம் ஜோப்பில் வச்சுட்டு குத்துனாங்க பாருங்க விசிலுக்கு. அடிச்ச விசில் வந்து காதையெல்லாம் கலவை விட்டது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்னோட ஒரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கஜானா காலியாக இருக்குது, ஓகேங்களா. அது ஒரு பெரிய வருத்தமான 10 லட்சம் கோடி கடன், 10 லட்சம் கோடி கடனில் இருக்குது. இப்போ என்னோட கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, சொல்லதையும் செய்வார், சொல்லாததையும் செய்வார் அப்படின்ட்டு இருக்காரு. முதல் கோரிக்கையாக வந்து பார்த்திங்கன்னா, இவங்க எல்லாருமே வந்து நம்ம உண்மைக்கு மாறாக பேசாதவங்கன்னு சொல்லி அந்த வடிவேல் ஜோக் வரும் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க என்ன சொத்து மதிப்புன்னு சொல்லி இவங்க எல்லாம் அஃபிடவிட் போட்டாங்க. இந்த எம்பி எம்எல்ஏஸ் எல்லாம் அந்த அஃபிடவிட் எல்லாம் எடுத்துட்டு பாருங்களா, அதுக்கு மேலே இருக்க சொத்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பினாமி டிரான்சாக்ஷனில் டிவிஏசி வந்து அதை அட்டாச் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் வந்து இது பண்ணுச்சுன்னா, ஏன்னா 50,000 கோடி ரூபாய் எலெக்ஷனுக்கு சும்மா மக்களுக்கு தூக்கி கொடுத்துருக்கான். அப்படிங்கும் போது இவங்கள்ட்ட எவ்வளோ காசு இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. இந்த ஆக்டிவிட்டியை வந்து டிவிஏசி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்குவாட் போட்டு பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, இவங்கள்ட்ட இருக்க காசை எடுத்தாவே போதும், புரிஞ்சுங்களா. 10 லட்சம் கோடியும் கடனை அடைச்சிட்டு 20 லட்சம் கோடிக்கு மக்களுக்கு நல்லது செய்யலாம்.
புரிஞ்சுங்களா? ஏன்னா நீ 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 தானே அஃபிடவிட் போட்டிருக்க, எனக்கு இதுக்கு மேலே சொத்து இல்லை அப்படின்னு சொல்லி நீ தானே அஃபிடவிட் போட்டிருக்க. ஸோ உன் பினாமி மேலே வச்சிருக்க சொத்து, அண்ணபையன் மேலே வச்சிருக்க சொத்து, இவன் மேலே இருக்க சொத்து எல்லாம் அவனுக்குன்னா எப்படி சொத்து வந்துச்சுன்னு கேட்டு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறவங்க மக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 10% கமிஷன் கொடுத்தாங்க அப்படின்னா நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பாஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இது இன்கம் டேக்ஸ்க்கு அந்த மாதிரி கமிஷன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்மளும் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் ஒரு ஜிஓ பாஸ் பண்ணலாம். பாஸ் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா இந்த சொத்துக்கள்னா கைப்பற்றினாவே போதும், தமிழகத்தில் இருக்க கடன் முடிஞ்சிடும். இவர் சொன்ன எல்லா ஸ்கீம்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா டபுள் மடங்கு செய்யலாம். சொன்னதே செய்யலாம். கேள்வி என்னன்னா, இந்த ஸ்கீம்ஸ் இவங்கலாம் எல்லாம் தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும்போது இவரும் நிறைய வாக்குறுதி கொடுத்தாருல, இதெல்லாம் எப்படி பண்ண முடியும்? இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு சொன்ன அப்பே பதிலும் சொல்லிட்டாரு சார். அதுக்கு வந்து மக்கள் வந்து என்னமே சொல்லல. ஏன்னு கேட்டீங்கன்னா 100 ரூபாய்க்கு போற 100 ரூபா வந்து ரோடு போறதுக்கு 100 ரூபா கொடுக்குறேன், நீ 50 ரூபா கமிஷன் வாங்கிடுறேன். புரிஞ்சுங்களா? நான் என்ன பண்றேன், 50 ரூபாய்க்கு ரோட போடுவேன். புரிஞ்சுங்களா? பாக்கி இருக்க 50 ரூபாய் இந்த ஸ்கீம்ஸ் பண்ணுவேன்னு சொன்னாப்புல. இப்போ இன்னும் நான் வந்து ப்ளஸ்ஸை என்ன சொல்கிறேன்னா, கடன்னா அடைச்சி எப்படி வந்து நம்ம சர்ப்ளஸ் பட்ஜெட் கொண்டு வரதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டிவிஎஸ்சி இஸ் ஆக்சுவலி ஆக்டிவ். புரிஞ்சுக்கலாம்? எம்பி எம்எல்ஏ கோட்டுன்னு உங்களுக்கு ஒரு தனி கோட்டே இருக்குது. அந்த கோட்டை வந்து நீங்கள் ரொம்ப பயன்படுத்தி நீங்கள் வந்து கரெக்டாக எல்லாத்தையும் ட்ராப் பண்ணீங்கன்னா, பினாமி டிரான்சாக்ஷனில் எங்கெங்கன்னா எவன்ட்டனா காசு இருக்குதோ எல்லாம் அவங்க அஃபிடவிட் போட்டிருக்காங்களா, அதுக்கு மேலே இருக்கிறதுனா வந்து கவர்மெண்ட் அட்டாச் பண்ணட்டும். பினாமி ஆக்ட் படி நீங்கள் பண்ணுங்க. பிசி ஆக்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற எல்லா இந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ், ஒரு இன்ஜினியர் சார் 100 கோடி ரூபா சொத்து வச்சிருக்கான் சார். சீஃப் இன்ஜினியர் ஒரு பாலங்கட்டத்தில் அவனுக்கு 100 கோடி ரூபா அவன் சம்பளம் வாங்குறான் சார். 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவனுக்கு 100 கோடி ரூபா சொத்து இது. புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி வந்து எக்ஸிக்யூட்டிவ்ல லஞ்சம் வாங்கினவங்களையும் இந்த பாலிடிக்ஸில் வந்து இந்த மாதிரி சொத்து குவிச்சவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டு இவங்க எல்லாத்தையும் தூக்குனாவே போதும். நம்ம தமிழ்நாடோட கடன் வந்து அடைஞ்சு சர்ப்ளஸ் பட்ஜெட் போடலாம். ஓகே விஜயோட இந்த வளர்ச்சி இப்போ அவரோட சிஎம் ஆனதுக்கான காரணங்கள், அவர் என்ன எதிர்காலத்தை என்ன செய்யணும், இது போன்ற பதில்கள் மிக்க விளக்கமாக அமைந்தன. நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தேங்க்யூ.